குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். இது 10th புக்கிலேருந்து உள்ள நோட்ஸு. வாங்க பார்க்கலாம். நமது அரசியலமைப்பு தான் உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பு நம்மளோட தான். அதே மாதிரி இது பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. மொத்தம் 60 நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மையுடையது. நமது அரசியலமைப்பு கூட்டாட்சி முறையை சார்ந்தது. அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து தான் அதிகார பகிர்வு ஏற்படுத்துறது தான் கூட்டாட்சி முறைன்னு சொல்லுவாங்க. அதை சார்ந்தது தான் நம்ம அரசமைப்பு. நம்ம அரசமைப்பு இந்தியா சமய சார்பற்ற நாடாக அறிவிக்கிறது. அது நம்ம நாட்டில் எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த நாடு கிடையாது. ஒரு மதம் சார்ந்த நாடு நம்ம நாடு கிடையாது. இங்கே பல மதங்கள் இருப்பாங்க. நம்ம அரசமைப்பு சமய சார்பற்ற நாடாக சொல்கிறது. சுதந்திரமான நீதியை நமக்கு வழங்குது. உச்சநீதிமன்றம் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் பாதுகாவலன். உச்சநீதிமன்றம் தான் கூட்டாட்சி முறைக்கும் அதான் மாநிலங்களோட பாதுகாவலனாக இருக்கும் உச்சநீதிமன்றம். அடுத்து பார்த்திங்கன்னா உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்துகிறது. அதாவது 18 வயசு நிரம்பிடுச்சுன்னா அவங்க இந்திய குடிமகனாக இருந்தால் வாக்களிக்கலாம். அது எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வயது வந்தோர் வாக்குரிமை. இதுதான் நம்மளோட அரசியலோட சிறப்பு இயல்புகள்.